மணி கர்மா வரதுக்கான காரணம் என்ன? எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் நம்மளுக்கு கர்மா இருக்கு. அன்சர்டனா நம்மளுக்கு லாஸ் வர்றது. பிஹெச்எஃப் ஞான தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். கடந்த வாரத்துல இருந்து நம்ம இந்த கர்மா சீரீஸ்ல பொருளாதாரம் மற்றும் பணம் சார்ந்த கர்மா இத பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய தொடக்கத்திலேயே நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் கர்மா முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு ஹியூமன் பீயிங்கோட மட்டும் கிடையாது. நாம உபயோகிக்கிற எல்லாத்தோடையும் தான், அதாவது அசையும் அசையா பொருட்கள், உயிர் உள்ள உயிரற்ற பீயிங்ஸோடையும் நம்மளுக்கு இருக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாமே எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் நம்மளுக்கு கர்மா இருக்கு. சோ இந்த ரிலேஷன்ஷிப் கர்மா நம்ம ஆழமா உள்வாங்கணும்னா அதுக்கப்புறம் வர்ற நம்மளுக்கு நம்ம கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல கூட கர்மா உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சோ அதுல இந்த மணி கர்மா, இந்த வெல்த், இந்த செல்வம், செழுமை, வளமை எப்படி வேணா சொல்லலாம். சோ இந்த பார்ட்ல நம்மளுக்கு அந்த கர்மா உருவாகிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கூட நம்மளோட அந்த ஒரு விஷயத்துக்கு ஏற்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன், அதனால ஏற்பட்ட ஒரு விளைவு. அந்த விளைவு நம்மளுக்கு வரும்போது நாம அதை எதிர்நோக்கிற ஒரு பக்குவம். சோ அந்த பக்குவத்துல இருந்து தான் அந்த கர்மாங்கிறது ஜெனரேட் ஆகுது. சோ நம்ம எந்த அளவுக்கு அதை ரியாக்ட் பண்றோமா, ரெஸ்பாண்ட் பண்றோமா, அதை புரிஞ்சுக்கிட்டோமா, இல்ல நம்மளுக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிறது தான் இந்த மணி கர்மால நம்ம பார்த்தோம். சோ இதுல தொடக்கத்துல இன்ட்ரோடக்ஷன்ல பாத்தீங்கன்னா எதெல்லாம் மணி கர்மா, ஃபர்ஸ்ட் மணி கர்மா வரதுக்கான காரணம் என்ன, எதெல்லாம் மணி கர்மா, அப்படி இருந்ததுன்னா என்னென்ன நம்மளுக்கு நடக்கும், அன்சர்டனா நம்மளுக்கு லாஸ் வர்றது. இந்த ஜென்மத்துல நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணிட்டு இருந்திருக்கோம், ஸ்டில் நம்மளால நிறைய வெல்த் ஜென்ரேட் பண்ண முடியாம இருக்கிறது, இல்ல ஜென்ரேட் பண்ணாலும் அது ஒரு வியாதிக்காக செலவு பண்றது, இல்ல இன்னொருத்தரோட கடனுக்காக செலவு பண்றது, இல்ல யாராவது நம்ம கிட்ட இருந்து கொள்ளை அடிச்சுட்டு போயிடுறது. இந்த மாதிரி நிறைய காரணங்கள் பார்த்தோம். அது லாஸ்ட் வீக்கோட செஷன்ல நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். அதெல்லாம் நடக்கிறதுக்கான காரணங்கள் என்ன, அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் ஆஃப் அந்த மணி கர்மா இருக்கு இல்லையா, அந்த டெண்டன்சி. சோ அதோட பிரைமரி டெண்டன்சி என்ன, பிரைமரி டெண்டன்சி இருந்துச்சுன்னா அந்த இன்டென்ஷன் இஸ் த பிரைமரி டெண்டன்சி. சோ அதனுடைய பிஹேவியர் அது செகண்டரி டெண்டன்சி. சோ என்ன மாதிரி ஒரு பிஹேவியர் பேட்டர்ன்ல பிரைமரி டெண்டன்சி இப்படி எல்லாம் இருந்துச்சுன்னா, செகண்டரி டெண்டன்சி இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் பேட்டர்ன்ஸ்ல நம்ம செயல்பட்டுட்டு இருப்போம். அந்த செயல்பாடுகள் மூலியமா நம்மளுக்கு வர விளைவுகள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எதுல முடிச்சோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த எல்லாருக்குமே மணி கர்மா எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல அதை எதிர்நோக்கிட்டு தான் இருக்கும். சோ இந்த மணி கர்மாவை முடிக்கணும், எண்ட் பண்ணணும், இதுல இருந்து நம்ம வெளியில வரணும், இல்ல நம்மளுக்கு ஏன் இந்த ஒரு சேலஞ்ச் ஏன் வந்திருக்குங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பொதுவான ஒரு சில ஒரு 5 தலைப்புல நம்ம மணியை ஹேண்டில் பண்றதுக்கு சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு கொடுத்திருக்காங்க. நம்ம அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா, காசு, செல்வம், பணம் இது பதுக்கி வைக்கிறது, கஞ்சத்தனமா இருக்கிறது. அதாவது அத செலவு பண்ணாம அப்படியே பதுக்கி பதுக்கி வச்சுக்கிறது. சோ இப்படி பதுக்கி வைக்கிறதுனால என்ன ஆகும், அந்த எனர்ஜி ஒரு மாதிரி ஒரு பழுதாக்கப்படும், துரு பிடிச்சிடும். ஒரு விஷயத்த உபயோகிக்காமயே நம்ம போட்டு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது துரு பிடிக்கும், அதுல ஒரு பிசுக்கு ஒட்டுறது. சோ இந்த மாதிரி சோ அந்த எனர்ஜி அந்த எனர்ஜி ஃப்ளோ அங்க பிளாக் ஆயிடுது. இதனால என்ன ஆகும், அந்த செல்வமோ அந்த வளமையோ உபயோகிக்காததுனால அது அப்படியே தேங்கிருது. எங்க ஒரு இடத்துல தேங்குதோ அங்க என்ன ஆகும், பொதுவா ஒரு நீர் தேக்கமே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அங்க புழு எல்லாம் வரும், பாழாக்கப்படும் இல்லையா, பழுதாயிடும். அந்த மாதிரி பணமும் நம்ம தேக்கி தேக்கி பதுங்கி பதுங்கி வச்சு அத கஞ்சத்தனமா நம்மளோட லிமிட்டட் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்து நாம செயல்படும் போது, சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும் அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும்னா, எனர்ஜி சார்ஜே ஆகாது. ஆரம்ப கட்ட செஷன்ஸ்ல பார்த்திருக்கோம். நம்ம ஒரு டெண்டன்சியே, ஒரு பேட்டர்ன் பிஹேவியர் ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, அது அதுல இருந்தே உபயோகப்படுத்தி உபயோகப்படுத்தி அதுக்கு சார்ஜ் ஏறி ஏறி ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த மாதிரி நம்ம பணமும் நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தையும் நம்ம உபயோகிக்க உபயோகிக்க தான் அதுக்கு அந்த சார்ஜ் வரும். அந்த சார்ஜ் ஏறி ஏறி என்ன ஆகும்னா, அது செழுமையா இருக்கும். அந்த பிளாக்கேஜ் இல்லாத அந்த ஒரு எனர்ஜி ஃப்ளோ ஆகும். இது இந்த பதுக்கி வைக்கிறதுனாலயும், அதாவது கீப் சர்க்குலேட்டிங் யுவர் மணி அப்படின்றாங்க. அந்த டோன்ட் பிளாக் இட், கீப் சர்க்குலேட்டிங் இட். செலவு பண்ணாம அப்படியே நம்ம வச்சிட்டு இருக்கிறதுனால இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா, நாம அதை வச்சுக்கிறதுக்கு சரியான ஒரு பாத்திரம் இல்லை அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். நாம எல்லாருமே ஒரு வெசல் தான்ல, ஒரு வெஹிக்கிள் இல்ல ஒரு வெசல் எப்படி வேணா எடுத்துக்கலாம். நம்ம மூலியமா அது நடக்குது, நாம நடத்தல. சோ நம்ம கிட்ட இவ்ளோ வெல்த் இருக்கு, நம்ம மூலியமா இது செயல்படணும்னு இருக்கிறத நாம நம்மளோட அந்த ஒரு குறுகிய மனப்பான்மையினால, சரியான ஒரு புரிதல் இல்லாத காரணத்தினால
நம்ம இப்படி உபயோகப்படுத்தாம அதை வந்து வீணடிக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கே வந்து துரு பிடிச்ச மாதிரி ஆயிடும். நம்ம நம்ம வந்து அதுக்கான சரியான ஒரு அந்த ஒரு மோஷன்ல நம்ம இருக்க முடியாது. நம்ம ஒரு சரியான வெசல் இல்ல. சோ அதுல இருந்து நம்ம நீக்கப்படுவோம்னா என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட செல்வங்கள் வந்து சேராது. நாம வந்து துரு பிடித்தவர்களா ஆயிடுவோம். சோ நம்ம கிட்ட வந்து செல்வம் சேர்றதுனால நம்ம அதை எப்படி உபயோகப்படுத்த போறது இல்ல. அதனால நம்ம கிட்ட வந்து செல்வம் சேரவே சேராது. சோ எப்பவுமே உன்னை வந்து சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கதான் அது சார்ஜபிளா இருக்கும். அந்த எனர்ஜி வந்து ஆட் ஆக அங்க எந்த பிளாக்கேஜும் இல்லாம அது வந்து ஃப்ரீயா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிற ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, வளமைய இந்த செல்வத்தை வந்து அபியூஸ் பண்றது. இது என்ன அபியூஸ் பண்றது? ஒருத்தவங்கள வந்து நம்ம அவங்கள வந்து மிஸ்யூஸ் பண்ற மாதிரி. எப்படி அத மிஸ்யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கிட்ட பணம் இருக்கு. அத வந்து சரியா நம்ம புரிஞ்சுக்காம, அந்த வெல்த்த வந்து நம்மளோட ஆடம்பரத்துக்காக ரொம்ப செலவு பண்றது. நம்ம லாஸ்ட் வீக்கே நீட்ஸ் அதாவது நெசசிட்டீஸ், லக்ஸுரீஸ், கம்ஃபர்ட் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்தோம். கம்ஃபர்ட்காக செலவு பண்றது தப்பு இல்ல. லக்ஸுரிக்காக செலவு பண்றதும் தப்பு கிடையாது. ஆனா ஆடம்பரம் அனாவசியம். அதாவது அத்தியாவசியம் இல்லாத ஒரு விஷயம். அது டோட்டலா அனாவசியமா இருக்கு. ஆனா அதுல செலவு பண்றோம். எதுக்காக அது செலவு பண்றோம் அப்படின்னா, இது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு ஈக்குவேஷன். அதாவது அந்த மணியோட. மத்தவங்களோட கம்பீட் பண்ணணும்னு. ஒரு போட்டி மனப்பான்மையில. மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்த்து ஒரு கம்பேரிசன் மைண்ட் செட்ல நாம வந்து பொருட்களை சேர்க்கறது, சொத்துக்களை சேர்க்கறது. அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடத்துறோம் அப்படின்னா அதுல ஒரு ஆடம்பரத்தை காமிக்கணும்னு நினைக்கிறது. இது எல்லாமே வந்து ஒரு ஆடம்பரத்தை வந்து குறிக்கும். ஆடம்பரம்ங்கிறத விட இது இன்னும் வந்து எப்படி சொல்றாங்கன்னா, சரியான வார்த்தையை பயன்படுத்தி சொல்லணும் அப்படின்னா அந்த செல்வத்தை வந்து நம்ம ஆபாசப்படுத்துறோம் அப்படின்றாங்க. ஆபாசம்னா என்ன? அந்த ஷோகேசிங்க அவங்க ஆபாசம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அப்படி பண்ணும்போதும் ஒரு ஒழுக்கக்கேடான கீழ்த்தனமான ஒரு விஷயமாக அது வந்து பார்க்கப்படுது. இது வசதி படைத்தவர்களாவே இருந்தாலும் இத வந்து ரொம்ப வந்து இந்த மாதிரி மணிய அபியூஸ் பண்ண என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து தெரியாது. அவங்களோட ஓன் வெல்த்தே அவங்களுக்கு வந்து எதிரா திரும்ப போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியாது. சோ இப்ப இப்படிங்கிறதுனால நம்ம எதுவுமே வந்து நம்ம விருப்பத்துக்கு நம்ம எதுவும் பண்ணிக்க கூடாதா? எப்பவுமே வந்து நம்ம அத்தியாவசியத்திலே இருக்கணுமா? தேவைகள்லயே இருக்கணுமா? அப்படின்னா அப்படி கிடையாது. நம்ம பண்ணலாம். செலவு பண்ணலாம். அது சரியான நோக்கத்தோட எதுக்காக பண்றோம்? உள்ள வந்து அந்த இன்டென்ட் இருக்குல்ல. ஒரு விஷயம் பண்றோம்னா, அது இதுல என்ன நம்ம ப்ரூவ் பண்ண போறோம்? எதுக்காவது நம்ம ப்ரூவ் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்து பண்றோமா? என்ன அச்சீவ் பண்ண போறோம்? அந்த பர்ப்பஸ் வந்து நம்மளுக்கு இருக்கா? இப்போ ஒரு 1000 பேருக்கு வந்து சாப்பாடு போடுறோம். நம்ம காசு செலவு பண்ணினா, அந்த 1000 பேர் யாரு? அதுக்கு பின்னாடி இருக்கிற காசு என்ன? இப்ப அந்த 1000 பேருக்கு நான் சாப்பாடு போட்டு, அதுலேருந்து என்னுடைய வொர்த்த வந்து நான் காமிச்சுக்கிறேன். என்னோட வேல்யூவ வந்து நான் ஆட் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி பண்றேன். அப்படிங்கிறது வேற. அந்த 1000 பேர் வந்து எதனாலயோ பாதிக்கப்பட்டவர்கள். இல்ல வந்து ஒரு நல்ல காஸ். அது பின்னாடி ஒரு ஸ்ட்ராங் பர்ப்பஸ் இருக்கு. சர்வைவல்காக இருக்கிறவங்களுக்கே பண்ணணும். அப்படியெல்லாம் கிடையாது. புயல் பாதிக்கப்பட்டிருக்கு. அது பண்றது கரெக்ட் தான். ஆனா அந்த மாரி பண்ணா மட்டும் தான் நல்லது அப்படிங்கிறது கிடையாது. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற பர்ப்பஸ் என்ன? காஸ் என்ன? அது வந்து நம்மளுடைய டெண்டன்சி வந்து அது லோ ஃப்ரீக்வன்சி டெண்டன்சியா இருந்ததுன்னா, அகைன் நாம அங்க வந்து மணி அண்ட் வெல்த்தோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் கர்மாவ தான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் புண்ணியம்னு நெனச்சு நம்ம பண்றோமோ, அதெல்லாம் என்ன ஆகும்னா, இன்னும் நமக்கு அவேர்னஸ் இல்ல. 100 பேருக்கு நான் வந்து இதெல்லாம் பண்ணா என்ன பத்தி புகழ்வாங்க. சோசியல் மீடியால என்னோட இது பரப்பப்படும். சோ அது மூலியமா எனக்கு ஒரு ஃபேம் வரும். இப்படியெல்லாம் நெனச்சு நான் வந்து நல்லது தானே பண்றேன். எப்படியும் எனக்கு ஃபேம் வேணும். அது நான் நல்லது பண்ணிட்டு ஃபேம் வாங்கிட்டு போறேன் அப்படின்ட்டு அவங்களோட மைண்ட் செட் இருக்கும். ஆனா இது எல்லாமே வந்து அந்த மணிய வந்து அப்யூஸ் பண்றது தான். அது சரியா வந்து புரிந்து கொள்ளப்படாத ஒரு அந்த ஆடம்பரமான நம்ம செலவு பண்றது வந்து நம்மளுக்கு எதிராவே அது வந்து திரும்பும். ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து என்னன்னா முக்கியமான ஒரு பாயிண்ட் வெல்த் இருக்கு இல்லையா? அந்த செல்வம், பணம் இதோட கண்ணியம் வந்து எங்க எங்க பார்க்கலாம்? அதோட கண்ணியம் எங்க இருக்கு அப்படின்னா, அத வந்து சரியா பேலன்ஸ் பண்ற விதத்துல தான் அதோட கண்ணியம் இருக்கு. நம்ம வந்து இந்த தொண்டு, தர்மம், தானம் இதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சு, நம்மளுடைய சுய இன்பம் இதையும் ஒரு பக்கம் வச்சு, அந்த 2மே தராசுல வந்து சரியான அளவு சமநிலையாக அது நடுநிலைப்படுத்தப்படும் அந்த பட்சத்துல, அந்த கண்ணியம் வந்து அங்க காக்கப்படுது. அந்த வெல்த் வந்து அங்க கண்ணியமா இருக்கு. அது இல்லாம வெறும் சுய இன்பத்துக்காக மட்டுமே நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறதும் தப்புதான். நம்மளுக்காக நம்ம எதுவும் பாத்துக்காம, நம்மளுடைய ஸ்வதர்மத்த, நம்ம சுற்றி இருக்கிற நம்மளுடைய குடும்பத்த, இதுக்கெல்லாம் நம்ம எதுவும் பண்ணாம நான் தானம் தான் பண்ணுவேன், தர்மம் தான் பண்ணுவேன். இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறதும், தனக்கு மிஞ்சி தான் தானமும், தர்மமும் அப்படின்ற ஒரு
வாக்கியம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அந்த தேவைகளை சரியா புரிஞ்சுகிட்டு அது நடுநிலையா நாம கையாள்ற அந்த தருணத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த செல்வம் வந்து கண்ணியமா அங்க நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி இதுல வந்து சொல்றாங்க. சோ இது வந்து என்னன்னா மணியை வந்து அபியூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். இதுல இன்னொன்னு, இப்போ நம்ம வந்து இந்த டு நாட் அபியூஸ் மணிங்கிறதுல வந்து யாரெல்லாம் ஆடம்பரமா செலவு பண்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா அவங்களோட வெல்த் அவங்களுக்கே திரும்ப போகுதுங்கிற ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லையா? இதை நம்ம எதுக்கு எடுத்துக்கணும்னா நம்மள வந்து நம்மளை நோக்கி நம்ம எப்படி பண்றோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம இதை எடுத்துக்கணும். மத்தவங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு எடுக்க கூடாது. ஏன்னா மத்தவங்க இன்னொருத்தவங்க பண்றவங்க எந்த நோக்கத்துல பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு காமனான ஜட்ஜ்மெண்ட் நம்ம பண்ணிடுவோம். காசு இருக்கிறவங்க எல்லாம் அயோக்கியங்க, காசு இருக்கிறவங்க எல்லாம் அது அநியாயத்துலதான் சம்பாதிச்சிருப்பாங்க, என்னென்னமோ போகும். அந்த தாட்ஸ்க்கு வந்து ஒரு எல்லையே இல்ல. அப்படி நம்ம பண்ணவும் என்ன ஆகும்னா நம்மளையே அறியாம ஒரு மைண்ட் செட் வந்து நம்மளுக்குள்ள அந்த சோல் ரெக்கார்டிங்ல ஆட் ஆகுறது என்ன ஆகும்? அந்த மெசேஜ் என்னன்னா பணம்னா தப்பான விஷயம், பணம்னா தப்பு பண்ணாதான் நிறைய சம்பாதிக்க முடியும், பணம்னா அந்த செல்வம் வந்து தப்பானவர்களா இருந்தா மட்டும்தான் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரெக்கார்டிங்க அங்க போட்டுடுறோம். அப்ப என்ன ஆகும்? நம்மளால அதை வந்து சம்பாதிக்கவே முடியாது. ஏன்னா நம்ம பணம்னாலே நெகட்டிவ் அப்படின்ட்டு ஒரு ஸ்டாம்ப் பண்ணிடுறோம், ஒரு லேபிள் பண்ணிடுறோம். நாம வச்சிருக்கிற அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த தாட்ஸே வந்து நம்மளால வந்து அந்த வெல்த் அக்யூமுலேட் பண்ண முடியாம நம்மளுக்கு எதிராவே வந்து திரும்பிடுது. சோ இது வந்து ரொம்ப முக்கியம். டோன்ட் அபியூஸ் மணிங்கிறது வந்து நம்மளோட புரிதலுக்கு நம்மள நோக்கி தான் நம்ம பார்க்கணும். உலகத்தை ஜட்ஜ் பண்றதுக்காக நம்ம அந்த பாயிண்ட் வந்து எடுத்துக்க கூடாது. லேர்னிங்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எவ்வளவோ கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் பார்த்திருப்போம் உலகத்துல நடக்கிறது. லேர்னிங்ஸ் வந்து டெஃபினட்டா எடுத்துக்கலாம். பட் அவங்கவுங்க லேர்னிங் அவங்கவுங்களுக்கு. யாரு எந்த பாதையில எங்க இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம அதை ஜட்ஜ் பண்றதுக்காக இந்த ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எடுத்துக்கவே கூடாது. அதுவும் வந்து இன்னொரு ஒரு பர்சனல் கர்மாவா நம்மளுக்கு ஆட் ஆகும். இப்போ 3வது பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா பெருந்தன்மையா இருக்கணும் அப்படின்றாங்க. ஷோ ஜெனரசிட்டி. இது என்ன பெருந்தன்மையா இருக்கிறது? கஞ்சமா இருக்காதன்னு சொல்றீங்க, மணி அபியூஸ் பண்ணாதன்னு சொல்றீங்க, பதுக்கி வைக்க கூடாது, ஆடம்பரமா செலவும் பண்ணக்கூடாது, ஆனா பெருந்தன்மையா இருக்கணும். இது எப்படி இருக்க முடியும் அப்படின்னா ஒரு ஒரு பிட் ஆஃப் டிரான்சாக்ஷனையும் நம்ம வந்து அக்கௌண்ட் பண்ணிட்டே இருக்கிறது. ஹோட்டல் ஸ்டே பண்ண போறோம், ஒரு ரிசார்ட்க்கு போறோம், பில் வந்து நம்ம பே பண்றோம், அந்த ஒரு டிப்ஸ் வந்து கொடுக்காம நான் இவ்வளோ வந்து எனக்கு எக்ஸார்பிட்டண்டா சார்ஜ் பண்ணிருக்காங்க, நான் அதனால டிப்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது. இந்த நெய்பர்ஹுட்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ற அந்த பீப்புள் இருக்காங்க இல்லையா, இந்த கிளீன் பண்றவங்க, இந்த ஜானிட்டர் சர்வீஸ் பண்றவங்க, டெய்லி வந்து வேஸ்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்றவங்க, சோ இவங்க கிட்ட எல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஜெனரஸா இருக்கணும். எப்படி? அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கறது. அதே மாதிரி இவங்க கிட்ட மட்டும் தான் ஜெனரஸா இருக்கணுமா அப்படின்னா இல்ல. எல்லாரும் ஏதாவது ஒரு வேலை தொழில் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு சர்வீஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கும். ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு தானே நம்ம காசு வாங்கிக்கிறோம். ஒருத்தவங்க கிட்ட வேலை பண்றோம், நாம ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம், அவங்க பதிலுக்கு நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்குற காசை விட நீ இவ்வளவு காசு தர, நான் இவ்வளவுதான் வேலை பார்ப்பேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரிஞ்சண்டா இருக்கிறது. நம்மளால முடிஞ்சது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு பிட் அப்படி ஜெனரஸா நம்ம தாராளமா அப்படி இருக்க இருக்க அந்த மனப்பான்மை வந்து இறுகி இல்லாம அது கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அந்த எக்ஸ்ட்ராவா ஒரு பிட் நம்ம வந்து குடுக்குறோம் இல்லையா, ஜெனரஸா இருக்கும் இல்லையா, அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வெல்த் அக்யூமுலேஷன்ல வந்து ஹெல்ப் பண்ணும். நாம வந்து யாருக்காவது சர்வீஸ் பண்ணணும்னா இருந்தது இல்லையா, ஒரு எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் சர்வீஸ் பண்றது. அதே மாதிரி நம்மளுக்கு கிட்ட யாராவது வேலை பாக்குறாங்க, நாம அவங்களுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்னா கட் அண்ட் ரைட்டா இப்படிதான். அதாவது வேலை வாங்குறதுல கரெக்டா இருக்கணும், அந்த வேலைக்கான கூலி கரெக்டா கொடுக்கணும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த இடத்துல நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருத்தங்க வேலையே செய்யல, ஏதோ ஒரு காரணம் சொல்லி லீவ் எடுத்துட்டு இருக்காங்க, ஆனா நம்ம அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டே இருக்கோம்னா அது தப்பு. நான் அந்த மாதிரி சொல்லல. அவங்க செய்யற வேலைக்கு நம்ம கரெக்டான சம்பளத்தை நிர்ணயிச்சு கொடுத்துட்டோம். அதுக்கும் மேல எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் ஹோட்டல்ல சர்வர்ஸ்க்கு இவங்களுக்கு எல்லாம் டிப்ஸ் கொடுக்குற மாதிரி அப்பப்போ அவங்களுக்கான ஒரு அப்ரிசியேஷன், ஒரு ரிவார்ட் மாதிரி ஒரு சின்னதா ஒரு மானிட்டரி ஒரு பெனிஃபிட்ல நம்ம ஏதாவது நம்மளால ஆஃபர் பண்ண முடிஞ்சு நம்ம பண்ணும்போது அந்த ஒரு ஜெனரசிட்டி, அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அந்த பெருந்தன்மையான அந்த எனர்ஜி வந்து ஃப்ரீயா ஃப்ளோ ஆகும். சோ நாம அப்படி ரிலாக்ஸ்டா அவங்க கிட்ட இருக்கும்போது அவங்களும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா சர்வ் பண்ணுவாங்க. நாம கணக்கு பார்க்கும்போது அவங்களுக்கு கணக்கு பார்க்கணும், ஏன் இவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நாம எப்போ அந்த மாதிரி இல்லாம அவங்களோட வேலையை கரெக்டா ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கான ஊதியம், அதுக்கான ஒரு கண்ணியம் இப்படியெல்லாம் நம்ம கொடுத்து நடத்தும் போது அவங்களும் வந்து அதுக்கேத்த மாதிரி நம்ம கிட்ட நடந்துப்பாங்க. சோ இது வந்து நம்ம வந்து ஜெனரஸா இருக்கிறது. யூசுவலா இந்த மணி கர்மா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மணி கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்கும்னா எல்லாத்தையுமே ஃப்ரீயாவே வாங்கிக்கணும். எதெல்லாம் ஃப்ரீயா கிடைக்குதோ அதெல்லாம் விட்டுறக்கூடாது. இந்த இடத்துல இப்போ ஃப்ரீயா இப்போ சாப்பாடு போடுவாங்களா,
அதை போய் நம்ம வந்து அனுபவிச்சிடணும். இந்த இடத்துல ஃப்ரீயா வந்து ஏதாவது கொடுக்குறாங்களா, அதை போய் வாங்கிக்கணும். எங்க ஃப்ரீயா எது நடந்தாலும் அதை நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகும்னா, அத வந்து சுருக்கப்படுது. அந்த கேரக்டர் வந்து சுருக்கப்படுது அங்க. நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் வந்து நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதைக்கும் உண்மைத்தன்மை இருக்குல்ல, ஹானஸ்டி, இதோட ஏழ்மைத்தனத்துல தான் நம்ம இப்படி நடந்து போன்றாங்க. சுயமரியாதையிலையும் உண்மையா நடந்து கொள்வதிலையும் அந்த ஹானஸ்டில ஏழையாக இருக்கப்பட்டவர்கள் தான் இந்த மாதிரி ஃப்ரீயா எதிர்பார்க்கறது. பொருளாதாரத்துல ஏழ்மையா இருக்கிறவங்க கிடையாது. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பொருளாதாரத்துல ஏழ்மையா இருந்தாலும் உழைக்கணும்ன்ற சரியான ஒரு டெண்டன்சி இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஃப்ரீயாவே எதிர்பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. கோவில்ல ஒண்ணு குடுக்குறாங்க, யாரோ ஒரு வேண்டுதல் ஒரு குடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் குடுக்குறாங்க, அதுவும் ஃப்ரீயா வாங்கக்கூடாதுன்னா அப்படி கிடையாது. நம்மளோட மைண்ட் செட் என்ன? இன்னைக்கு நான் இதெல்லாம் ஃப்ரீயா அனுபவிச்சிடணும். எங்க போனாலும் ஒரு கார்ப்பரேட்ல வேலை செஞ்சாலும் அங்க இருக்கிற ஃப்ரீயா இருக்கிற சர்வீஸ் என்னவோ அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கிறது. இந்த ஆட்டிடியூட் வந்து நம்மளோட கேரக்டரையே வந்து ரொம்ப ஷ்ரிங்க் பண்ணும். பேசிக்கான நம்மளோட செல்ஃப் எஸ்டீம்ல நம்ம ரொம்ப வந்து பாவர்ட்டில இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ உண்மையான வளமை வந்து நம்மளுக்கு எங்க தேவை? நம்மளோட கேரக்டர்ல அந்த வளமையும் செழுமையும் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். தானா நம்மளுக்கு இயற்கையா வருது. அதெல்லாம் வந்து ஒரு கார்மிக் ரிவார்ட். நம்ம எதிர்பார்க்கல. நம்மளோட இன்டென்ஷன் அது இல்ல. பிரதானமான நோக்கம் வந்து அது கிடையாது. ஆனா நம்மளுக்கு நம்மளையே அறியாம ஒரு பெரிய கிஃப்ட் வந்து நம்மளுக்கு இயற்கையாவே நம்மளுக்கு வருது அப்படின்னா அதெல்லாம் நம்மளோட கார்மிக் ரிவார்ட்ஸ். அதை அக்செப்ட் பண்ணலாம். அது தப்பு கிடையாது. பட் இந்த ஃப்ரீயாவே எல்லாத்தையும் எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது வந்து தப்பு. ஒரு முக்கியமான பாயிண்ட், கான்ஸ்டன்டா இந்த மாதிரி ஃப்ரீ பெனிஃபிட்ஸை எதிர்பார்த்து எதிர்பார்த்து இருக்கிறவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட அந்த ஒரு டெஸ்டினி இருக்குல்ல, அந்த டெஸ்டினில அவங்களே வந்து ஒரு பற்றாக்குறைய உருவாக்கிக்கிறாங்க. இதெல்லாம் நாமளே கிரியேட் பண்ணிக்கிறது. நான் ஃப்ரீயாவே எதிர்பார்க்கறதுனால, என்னால எதுவும் முடியாதுங்கிறத வந்து நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னால எதுவும் முடியாது. நான் எல்லாத்தையுமே இப்படிதான் நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு யாராவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா என்ன அர்த்தம்? என்னுடைய அந்த இயலாமைய நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னோட இயலாமைய நான் சார்ஜ் பண்ணிட்டே இருக்கேன். அப்ப என்ன ஆகும்? என்னுடைய பற்றாக்குறையில தான் வந்து நான் போய் நிப்பேன். ஆட்டோமேட்டிக்கா என்னால முடியிற விஷயத்துக்கு, தேவையான விஷயத்துக்கு, என்னால முடியிற விஷயத்துக்கு நான் பே பண்ணி தான் அந்த சர்வீஸ எடுத்துக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல என்னுடைய பற்றாக்குறைய நானே உருவாக்கிக்கிறேன். இத வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து பணம் விஷயத்துல, பொருள் விஷயத்துல மட்டும் கிடையாது. யார்கிட்டயுமே ரொம்ப நேரம் ஃப்ரீயா நம்ம வந்து ஒரு அட்வைஸோ, இல்ல வந்து ஏதாவது ஒரு ரிசோர்ஸஸ் பணமா இருந்தாலும் சரி, ஒரு எஃபர்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு உழைப்பு போட்டு தானே அந்த டைம் இருக்குல்ல, அந்த டைம்க்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. ஒருத்தவங்க நம்ம கிட்ட 1/2 அன் ஹவர் அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னாலுமே, அது வந்து இவங்க கிட்ட நம்ம எல்லாத்தையுமே கொட்டலாம், ஷேர் பண்ணலாம். இவங்க நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு அவங்களோட டைம வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறது. அதுக்கு ஃபார்மலா கவுன்சிலிங் நம்ம போயிட்டு வரலாம். இப்ப அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதா? தெரிஞ்சவங்க கிட்ட ஷேர் பண்ணாலே தப்பா? அதெல்லாமே கர்மாவாயிடுமான்னா அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன? அப்படிங்கறது பார்க்கணும். உண்மையா தீர்வு வேணும்னு நினைக்கிறவங்க, தனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. உண்மையா அதுக்கு தீர்வு வேணும்னு நினைக்கிறவங்க, இருக்கிற எல்லா பாசிபிலிட்டிஸையும் பார்ப்பாங்க. ஃப்ரீயா மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஒரு இடத்துல பே பண்ணி எனக்கு கிடைக்கிறத விட, இவங்க கிட்ட அதை விட அதிகமான ஒரு விஷயம் எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும்னா அதை வந்து வாங்கிப்பாங்க. அத இன்னொரு தருணத்துல அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்றதோ, இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், சரி நம்மளுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, நம்மளோட கஷ்டமான விஷயத்துல நம்ம கூட இருந்திருக்காங்க நேரத்துல, அவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ணணும். அது வந்து காசாதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. வேற என்னவா வேணா இருக்கலாம். அவங்களால ஒரு இடத்துக்கு போக முடியல. அந்த நேரத்துல அவங்களுக்கு பதிலா நாம இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாதிரி பண்றது வந்து அந்த கேரக்டரோட வேல்யூ வந்து ரைஸ் பண்ணிட்டே போகும். இதெல்லாம் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்? இது எல்லாமே அந்த டிரான்சாக்ஷன்ல தானே நடக்குது. சோ ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட டெண்டன்சி வந்து அதோட மாற்றம் வந்து அங்க நிகழ்ந்துட்டே இருக்கும். இந்த டெண்டன்சி மாற மாற பிஹேவியர் மாறும். பிஹேவியர் மாறுச்சுன்னா கர்மாவும் வந்து அங்க வந்து மாற்றப்படும். இந்த மாதிரி இந்த மணி கர்மாங்கிறத வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃப்ரீயா எதிர்பார்க்கிற ஹேபிட்ட வந்து முதல்ல நிறுத்தணும். அதுக்காக இப்ப நான் வந்து எல்லாத்துக்குமே நான் பண்ற எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணணுமா அப்படின்னா அதுவும் தப்பான மைண்ட் செட் தான். எல்லாமே வந்து நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் ஒருத்தங்க வந்து என்கிட்ட பேசுறாங்க. என்கிட்ட 5 நிமிஷம் பேசணும்னாலே நீங்க ரூ. 5000 குடுக்கணும். ரூ. 500 குடுக்கணும். அப்படின்னா அதுவும் வந்து மணி கர்மா தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஏதோ ஒரு 4, 5 புக் நான் பார்த்துட்டு ரெஃபர் பண்ணி நான் ஷேர் பண்றேன். இதுல வந்து யாராவது ஒருத்தர் எனக்கு டவுட் கேக்குறாங்க இந்த மாதிரி நேரத்துல. என்னோட ஃப்ரீ டைம்ல ஆமாங்க இந்த பாயிண்ட் இப்படிதான் அப்படின்னு நான் அவங்க கிட்ட சொல்றேன். அத சொல்லிட்டு போயிரலாம். இல்ல எனக்கு வந்து நீங்க எனக்கு இந்த அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணுங்க. ஏன்னா என்னோட சார்ஜஸ் இவ்ளோ அப்படின்னு சொல்லி
நான் பண்றதும் அதுவும் தவறான செயல் தான். சோ இது வந்து நம்ம சரியா வந்து புரிஞ்சுக்கணும். கரெக்ட்டா நம்ம ஒருத்தங்க கிட்ட இருந்து ஒரு சர்வீஸோ, இல்ல நம்ம வந்து ஒரு அட்வைஸோ என்ன வாங்குனாலும், அத வந்து ரெசிப்ரோகேட் பண்றதுக்கு நாம தயாரா இருக்கணும். எங்கேருந்தும் எதுவுமே ஃப்ரீயா வந்து வாங்கக்கூடாது. மூச்சுமே ஒரு மூச்சு வெளியில போகுதுன்னா, ஒரு மூச்சு வந்து உள்வாங்கறது வெளியில போகுது. 2மே சைமல்டேனியஸா நடந்துட்டு தான் இருக்கு. சுழற்சினா 2 பக்கமும் இருக்கிறது தான் சுழற்சி. ஒரு பக்கம் மட்டும் இருந்துட்டே இருக்கிறது வந்து சுழற்சி ஆகாது. இது வந்து ஏன் ஃப்ரீயா கிடைக்கணும்னு நினைக்கிறது? இது கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பார்த்தா, இது அந்த பிரைமரி டெண்டன்சி இருக்கு இல்லையா? அதுல வந்து இது வந்து கிரீட்ல வரும். கிரீட் வந்து எங்க இருக்கும்னா, ஸ்ட்ராங்கஸ்ட் ஈகோ தான் ஈகோல பிஹேவியர் தான் கிரீட். கிரீட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பிஹேவியர் ஆஃப் த ஈகோ. சோ கிரீடுனால நம்ம அப்படி பண்றோம் அப்படின்னா, நம்ம ஈகோ வந்து அந்த அளவுக்கு அதோட ரூட் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம அதுல இருந்து வந்து இத புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எங்க ஃபேவர்ஸ் ஏதாவது நம்மளுக்கு கிடைச்சாலும், அதுவும் எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. நம்மளுக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சுதான் அக்செப்ட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து திடீர்னு ஒரு கப்பல் பயணம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரீயா வந்து ஏதோ ஒரு ஆஃபர் வருதுன்னா, இப்போ எனக்கு அது தேவையா? அது என்னால முடியுமா? இல்ல எதுக்கு அது எனக்கு வருது? நான் என்ன அந்த அளவுக்கு செஞ்சுட்டேன் எனக்கு வருது. ஏன்னா நம்ம அதுக்கு டிசர்விங்கான டைம்ல, டிசர்விங்கான கேண்டிடேட்டா இருக்கும்போது, நம்மளால அத அனுபவிக்க முடியும். அந்த பிராப்தம் இருக்கும். எப்போ அது நம்மளுக்கு வந்து டோட்டலி இது வந்து நம்மளோட அந்த ஆக்சஸிபிலிட்டில இருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கோ, நம்மளுக்கான டெஸ்ட் அங்க நம்மளோட கிரீட் ஆப்பரேட் ஆகுதா? நம்ம உள் நோக்கம் வந்து என்னவா இருக்கு? எப்படியெல்லாம் மாறுது? அப்படிங்கறது வந்து நம்ம அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம். இது வந்து ஷோ ஜெனரசிட்டில. இந்த ஷோ ஜெனரசிட்டில நெகட்டிவ்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தோம். இப்ப பாசிட்டிவா இருக்கணும்னா என்னென்ன பண்ணுவாங்க? இப்ப நம்ம சேர்ந்து போறோம் அப்படின்னா, பில் வந்து நம்ம ஷேர் பண்றது. அதே மாதிரி ஒரு ஒரு ஆட்டோ, டாக்ஸி இந்த மாரிலாம் எடுக்குறோம்னா, ஒரு ஜெனரஸா வந்து நம்ம டிப்பிங் வந்து குடுக்கறது. இந்த ப்ளூ காலர் ஜாப்ல இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த நம்மளோட அந்த சுற்றுச்சூழல வந்து சுத்தமா வச்சுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம நெறைய வந்து அவங்க கிட்டலாம் நம்ம வந்து ஜெனரஸா வந்து இருக்கணும். தாராளமா இருக்கணும். சோ யார் யாரெல்லாம் வந்து அண்டர் பிரிவிலேஜ்ட்ல இருக்காங்களோ, அவங்க கிட்டலாம் ரொம்ப கராரா இல்லாம அப்படிங்கிறதுனால அள்ளி அள்ளி குடுத்துறக்கூடாது. ஏன்னா, அது நம்மளுக்கு மட்டும் கிடையாது. அவங்களுக்குமே பிரச்சனையாகும். அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன ரெஜிஸ்டர் ஆகும்? இவங்க வீட்டுக்கு போனா நெறைய குடுத்துட்டே இருப்பாங்க. ஃப்ரீயாவே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. சோ எந்த விதத்திலயும் நாம செய்யற ஒரு செயலோட தாக்கம் 2 இடத்துலயுமே இருக்கும். அந்த 2 இடத்துலயுமே வந்து நாம செய்யற செயல்னால விளைவு வந்து நாமளே உருவாக்குறோம். அது வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எஸ்பெஷலி இந்த மாதிரி விஷயத்துல. சோ இது வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கிறதுனால நாம ஒரு எலிவேட்டட் ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல வந்து இருப்போம். சோ அந்த ஹையர் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ல நம்ம இருக்கும்போது, இந்த மணி கர்மாலேருந்து நம்ம ஈஸியா வந்து வெளியில வந்துரலாம். பெருந்தன்மையா நடந்துக்கிறது. சோ 4வதா என்ன அப்டின்னா, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து எப்பவுமே ரிச்சா ஃபீல் பண்ணணும். ரிச்னஸ்ங்கிறது வந்து ஆட்டிட்யூட்ல தான் இருக்கு. ஆக்சுவலா மெட்டீரியலிஸ்டிக்கா என்ன இருக்கோ அதுல கிடையாது. இப்போ என்ன என்கிட்ட இருக்கோ, அது என்னால சரியா புரிஞ்சுகிட்டு பயன்படுத்த முடிஞ்சா நான் வந்து ரிச். இதுதான் ரிச்னஸ்க்கான ஒரு டெஃபினிஷன். ஆனா, என்கிட்ட எவ்ளோ இருந்தாலும், எது எனக்கு தேவை? அதை எப்படி உபயோகப்படுத்துறது? அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாம நான் இருந்தேன்னா, என்கிட்ட எவ்ளோ மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்தாலுமே, ஸ்டில் ஐ அம் அ புவர். சோ இந்த புவர், ரிச் அப்படிங்கிறதுக்கான டிஃபரன்சியேஷன் வந்து இதுதான். சோ இந்த ரிச்சா ஃபீல் பண்றதுக்கு வந்து என்னன்னா, எந்த நிலையில நாம இருந்தாலும், அத வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்றது. அதுக்காக ஒரு கிரேட்ஃபுல்லா நடந்துக்கிறது. கிரேட்ஃபுல்லா நடந்துக்கிறது அப்படின்னா, நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு நல்லது நடக்கும்போது மட்டும் கிரேட்ஃபுல்லா இருப்போம். ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா, அப்ப அந்த கிரேட்ஃபுல்னா இருக்காது. அந்த கிராட்டிட்யூட் பிராக்டிஸ் பண்றவங்க, எழுதுறவங்க கூட, இன்னைக்கு நைட் ஏதோ நம்ம வீட்ல தவறுதலா நடந்துருச்சு அப்படின்னா, அன்னைக்கு வந்து அந்த கிராட்டிட்யூட்லாம் எழுத மாட்டாங்க. ஆமா எனக்கு இந்த மாரி நடந்துருச்சு. என் வீட்ல இவ்ளோ கொள்ளடிச்சுட்டாங்க. இந்த மாரி ஏதோ ஆயிடுச்சு. சோ நான் என்ன கிராட்டிட்யூட் எழுதுறது? எப்படி கிரேட்ஃபுல்னஸ் காமிக்க முடியும்? என்னோட மனசு அப்படி இல்ல. அதுக்காக இல்ல அப்படின்னு. உண்மையிலேயே கிரேட்ஃபுல்லா இருக்கிற ஆளுங்க வந்து டிஸ்பைட் ஆஃப் த லைஃப்ஸ் இன்கன்சிஸ்டன்சிஸ், லைஃப் உடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னவா இருந்தாலும் அத சரியா புரிஞ்சுகிட்டு கிரேட்ஃபுல்லா இருக்கிறது. என்னைக்குமே லைஃப்க்கு கிரேட்ஃபுல்லா இருக்கிறது தான் உண்மையான கிரேட்ஃபுல்னஸ். உண்மையான கிராட்டிட்யூட். சோ எனக்கு நல்லது நடந்தா மட்டும் நான் வந்து கிரேட்ஃபுல்லா இருப்பேன். இல்லன்னா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து உண்மை கிடையாது. அதான் நம்மளோட ஃபீலிங் வந்து ரிச்சா வச்சுக்கணுமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது நம்மளுக்கானது தான். நாம பயன்படுத்துறதுக்கு தான் அது இருக்கு. அது எவ்வளவு பெரிய புரிதல். இப்போ என்கிட்ட இது குடுக்கப்பட்டிருக்குன்னா, அதுதான் என்னோட தேவை. அந்த புரிதல் தான் அங்க ரிச்னஸ். பொருட்கள
என்கிட்ட இருக்கிற தற்போதைய வெல்த் அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நான் பயன்படுத்தும் போது அந்த ரிச்னஸ் வந்து நான் வந்து உணர்வேன். கிராட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்கண்டிஷனல் ஃபீலிங். எதோடையுமே வந்து ஒரு கண்டிஷன் வந்து அட்டாச் பண்ணாம இருக்கிறது. இப்படி நடந்தா இது வந்து நான் கிராட்டிடியூடா இருப்பேன், இப்படி நடந்தா நான் இருக்க மாட்டேன். ஸோ என்னோட அஃபர்மேஷன்ஸ், மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே இப்படிலாம் தான் நடக்கணும் நடக்கணும் நடக்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. அதனாலதான் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது கரெக்டா நம்மளுக்கு இப்ப தேவைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா இதெல்லாமே வந்து வந்துரும். ரிச்னஸ் பாதிக்கப்படுதுன்னா நம்ம மத்தவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம கிட்ட இவ்வளவு இருக்கு ஆனாலும் மத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் என்கிட்ட அவ்வளவு இல்லைங்கிற ஒரு கம்பேரிசன் ஆட்டிடியூட் வரும்போது அங்க வந்து ஒரு ஜெலசி, அந்த என்வியஸ் ஃபீலிங் வந்து அங்க ரைஸ் ஆகுது. சோ அகைன் அது என்ன ஜெலசி எங்க வரும்? அது வந்து ஒரு செகண்டரி பிஹேவியர் ஆட்டிடியூடு. அதுக்கு கீழே என்ன இருக்கும்னா கிரீட் இருக்கும். நெகட்டிவ் கர்மால வரும் நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி. அந்த நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி கார்மிக் கான்சிக்வன்சஸ்ல இது வந்து ஆட் ஆகும். ஸோ இதெல்லாம் அந்த வெல்த்துக்கும் மணிக்கும் எதிராக நாம வந்து உருவாக்குற அந்த கட்டுக்கள், அந்த நாட்ஸ். ஸோ இது வந்து 4வது பாயிண்ட், ஃபீல் ரிச் அப்படிங்கிறது. 5வது லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட் இன் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா உழைக்கணுங்கிற மனப்பான்மை ஃபர்ஸ்ட் இருக்கணும். உழைக்காமலேயே வந்து காசு வரணும், சம்பாதிக்கணுங்கிறது வந்து நிறைய பேருக்கு இருக்கு. ஒரு வேலை, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு எடுத்துருவாங்க. ஆனா அதுக்கு அக்கௌண்டபிளா இல்லாம இந்த ஓபி அடிக்கிறது, ஏதாவது ஒரு ரீசன் சொல்றது, அது சரியா அந்த ரோலுக்கான ஒரு ஜஸ்டிஸ் பண்ணாம இருக்கிறது. சோ இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த உழைப்புக்கு நம்ம வந்து அவமரியாதை பண்ற மாதிரி. உழைப்பும் செல்வமும் ஒண்ணுக்கு ஒண்ணு பைண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிளெண்ட் ஆகி இந்த மாதிரி இருக்கு. சோ அந்த உழைப்புக்கு நாம வந்து பண்ற அந்த ஒரு அவமரியாதை செல்வத்தை டைரக்டா வந்து தாக்கும். ரெண்டுமே வந்து ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இது நம்ம சரியா பண்ணலன்னா அதுவும் நம்மளுக்கு வந்து வராது. சோ அந்த மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியுமோ அந்த மாதிரி அட்வான்டேஜ் வந்து எடுத்துக்கிறது, இதெல்லாம் வந்து பண்றது. இன்னொன்னு வந்து ஈஸி வே அவுட். எனக்கு வந்து என்கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கும், டேலண்ட் இருக்கும், உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனம். ஈஸியா வந்து எங்க ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல இல்ல ஏதாவது கேம்பிளிங்ல போட்டு நான் வந்து காசு எடுக்கணும்னு நினைக்கிறது, வட்டிக்கு விட்டு நிறைய வட்டிக்கு விட்டு அந்த ஈஸியா வருது இல்ல காசு, நான் உழைக்காமையே அந்த மாதிரி பண்றது. சோ எப்பவுமே வந்து ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றது வேற, இது வேற. அகைன் நம்ம இதெல்லாமே கரெக்டா புரிஞ்சுக்கணும். ஹார்ட் ஒர்க்னா அதுக்காக ஸ்மார்ட்டா யோசிக்க கூடாது, அப்படி கிடையாது. ஸ்மார்ட்டா யோசிக்கிறதும் ஹார்ட் ஒர்க் தான். ஆனா அது சரியான இன்டென்ஷன்ல நம்ம யோசிக்கிறோமாங்கிறது தான் இருக்கு. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் ரெசிஸ்ட் பண்ண அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண என்ன ஆகும்னா எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும், இவ்வளவு உழைச்சாதான் இவ்வளவு காசு வருமா, மத்தவன் எல்லாம் ஒண்ணுமே பண்ணாம இவ்வளவு சம்பாதிச்சுட்டு போறான், இவ்வளவு சுரண்டிட்டு போறான், ஆனா நான் மட்டும் இவ்வளவு உழைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ப்ராஸ்பெரிட்டியை வந்து அது பிளாக் பண்ணும். ப்ராஸ்பெரிட்டி மட்டும் கிடையாது, ப்ராஸ்பெரிட்டி வெல்த்தோட சம்பந்தப்பட்டது. நம்மளோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து பிளாக் பண்ணிடும். எப்போ உங்களால ஹார்ட் ஒர்க் பண்ண முடியும்? நம்மளோட எபிலிட்டி இருந்தாதான் பண்ண முடியும். இது டைரக்டா அந்த கம்ப்ளைண்ட் பண்றதும், ரெசிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறது, எதிர்த்துக்கிட்டே இருக்கிறது, அதை பத்தி தப்பா பேசுறது, எதிர்க்கிறது, இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட எபிலிட்டியே வந்து பிளாக் பண்ணிடும். எபிலிட்டி பிளாக் பண்ணுச்சுன்னா நம்ம நினைச்சாலும் உழைக்க முடியாது, நம்மளுக்கு வேலையும் கிடைக்காது, நம்ம நினைச்சாலும் உழைக்க முடியாது. நம்மளோட எபிலிட்டியை பிளாக் பண்ணும். அதன் மூலியமா நம்மளோட ப்ராஸ்பெரிட்டியும் வந்து பிளாக் பண்ணும். நாம கரெக்டா அதை வந்து உழைக்கணும், சரியா நம்ம அதுல இருந்து வந்து ப்ராஸ்பர் ஆகணும்னு நினைக்கும் போது அந்த சின்சியாரிட்டிக்கான ரிவார்டு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஈவன் அது நம்ம எதிர்பார்த்த டைம்ல வரலன்னா கூட, அது டிலே ஆயிருந்தா கூட, அதாவது அது தள்ளி போடப்பட்டா கூட நிராகரிக்கப்படாது. நம்ம சரியான ஒரு உழைப்பு போட்டு சரியான ஒரு புரிதலோட சரியான ஒரு மனப்பான்மையோட நம்ம இருக்கும் போது நம்மளுக்கு வரக்கூடிய அந்த செல்வம், அந்த வெல்த், அது வந்து நம்மளுக்கு வந்து நிராகரிக்கப்படாது அப்படிங்கிறது தான் வந்து இதுல சொல்லிருக்கு. சோ இதன் மூலியமா என்னன்னா என்னென்னலாம் மணிகர்மா, எதெல்லாம் பண்ணா மணிகர்மா வரும், எதெல்லாம் நம்ம பண்ணாம இருக்கணும், இப்பெல்லாம் பண்ணிட்டோம் இப்பெல்லாம் நம்மளுக்கு நடக்குது, அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது. சோ இதுதான் வந்து ஓவராலா இந்த கர்மா சீரீஸ்ல இந்த மணி அண்ட் வெல்த் கர்மால நம்ம பார்த்திருக்கோம் மாஸ்டர்ஸ். எனக்கு இது வந்து ஷேர் பண்ணிக்க வாய்ப்பு கொடுத்த BA ஞானத்தமிழ் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள்.